இந்த தீபாவளிக்கு நம்ம கிங் மொபைல்ஸில் நீங்கள் வாங்குற ஒரு விவோ V25 ப்ரோ மொபைலுக்கும் இலவசமாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குதுங்க. அப்படி இல்லைனா மேலே 499 ரூபா கொடுத்து ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. நீங்கள் வாங்குற ஒரு விவோ V25 மொபைலுக்கும் மேலே 101 ரூபா மட்டும் கொடுத்து பெபிள் ஸ்மார்ட் வாட்சை அள்ளிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா 999 ரூபா கொடுத்து ஃபயர்போல்ட் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. 15,000 25,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் மேலே 499 ரூபா மட்டும் கொடுத்து போட் ஆடோப்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OPPO A17 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கிட்ட OPPO A17 இருக்கு. 4GB and 64GB வேரியண்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO A17. பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் AI கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 4GB எக்ஸ்டெண்டட் ரேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்கு? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆஹா, அல்ஃபோன்ஸா மாம்பழ கலரில் இருக்குது. நல்லா மாம்பழ கலரில் ஃபோன் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது, யூஷுவலான ஒரு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு USB, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. C டைப் கொடுக்கல. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஸோ ஃபோன் OPPO A17 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆன் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டனும் வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது 2 கேமரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வது சர்க்கிளில் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ப்ரைமரி லென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. AI கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு லெதர் டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம், அதே நேரத்தில் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் இருக்குது, சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.56 இன்ச் கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இது IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குங்க. அதனால் நீங்கள் மழையெல்லாம் பெய்யுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன ப்ராசர்னு பார்க்க போகிறோம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா MT6765 MediaTek Helio G35 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி இருக்குங்க. இப்போ நம்ம OPPO A17 உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் 12ல் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரேமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. அதாவது மெமரியில் இருக்கிற 4GB நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2GBன்னு மாற்றிக்கலாம், இல்லைனா 1GBன்னு மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு லேட்டஸ்டான ஃபீச்சர். சில ஃபோன்ஸில் மட்டும்தான் இருக்குது. OPPO A17 இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுங்க. AI சப்போர்ட்டட் 50 மெகா பிக்சல் கேமரா வித் PDAF. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சாராக கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண முடியும் 30 frames per second. செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் அவ்வளோ அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர், 3.5mm ஜாக், இது மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் தாண்டி FM ரேடியோவும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து எஃப்எம் ரேடியோ இருக்குது. அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் ப்ளூ, சன்லைட் ஆரஞ்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஆரஞ்சு. இது இல்லாமல் மிட் நைட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி தான், கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே நேரத்தில் நீட்டாக இருக்குங்க. ஓவரால் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஓப்போலேருந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா OPPO A17 வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட iPhone 12 மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு கேமராவும் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. ஒரு லெதர் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 4GB கொடுத்துருக்காங்க. 4GB தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இதில் வந்து 4GB எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மெமரியிலேருந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு இன்பில்ட் 4GB இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ 4GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோரேஜ்லேருந்து வந்து கம்மியாயிரும். அந்த 4GB வந்து எப்போவுமே 4GB தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து 2GB இல்லைனா 1GB கூட மாற்றிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வந்து தண்ணியில் படுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு வர்த்தான ஒரு மொபைல் தாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 12,499 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையும் OPPO A17 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.